ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வாத நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 91 சங்கீதம் 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து அவனை தப்புவிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஹல்லேலூயா ஆபத்திலே ஹல்லேலூயா நாம் யாரை கூப்பிடுகிறோம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே இயேசுவும் சீஷர்களும் என்ன செய்தாங்க, ஒரு படகுல கடந்து போகிறார்கள். இயேசு படகின் பின்னணியிலே படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா கடந்து போகும்போது காற்றும் புயலும் என்ன செய்கிறது, அடித்து அந்த படகு அமிழத்தக்கதாய் ஹல்லேலூயா ஜலங்கள் எல்லாம் தண்ணீரெல்லாம் என்ன செய்து அந்த படகை நிரப்பிட்டு, அப்போ சீஷர்களுக்கு பயம் வந்துட்டு, எங்கே நம்ம மடிந்து போகிறோம் என்று சொல்லி பயம் வந்துட்டு. ஆகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசுவை எழுப்புறாங்க, ஐயரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார், அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஹல்லேலூயா பிரச்சனையின் நிமித்தமாய் ஹல்லேலூயா வேறு ஏதாவது பாடுகள் நிமித்தமாய் நம்ம மடிந்து போகிற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஹல்லேலூயா கடன் பிரச்சனை, பலவிதமான குடும்ப பிரச்சனைகள். இந்த சூழ்நிலையில் நம்ம யார்கிட்ட போகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுறோமா, அல்லது ஹல்லேலூயா வேறு ஏதாவது நண்பர்களை தேடுகிறோமா என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். இதை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன். ஆபத்தில் நம்ம என்ன செய்யும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடணும். அப்படி நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து நம்மளை தப்புவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கேட்கிற அருமையான சகோதரனே, காட்டில் ஹல்லேலூயா காட்டும் கடலும் ஹல்லேலூயா ஜலத்தினாலே படகு மூழ்க போகிற நேரத்தில் ஹல்லேலூயா சீஷர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களுக்கு காட்டையும் கடலையும் அதட்டி அவளுக்கு விடுதலை தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த நாளிலே நம்மளை தப்புவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா காற்றும் கடலும் ஹல்லேலூயா இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபத்து வரும்போது இயேசுவை நோக்கி கூப்பிட்டா இயேசு நம்மை தப்புவித்து நம்மளுக்கு விடுதலை தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆபத்து வரும்போது மனுஷர்களை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறோம், மேலதிகாரிகளை தேடி ஓடுகிறோம். ஆனால் இயேசுட்டு வந்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன் என்று சொல்லி நமக்கு மறு உத்தரவு அள்ளி செய்து நம்மளை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இதை பார்க்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில் சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் கூட அற்புதங்களை செய்யுங்க, அவங்களை தப்புவிக்க பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.